காவல்காரன் அப்படிங்கிற திரைப்படம் 1967 வந்தது. ஒரு புகழ்பெற்ற திரைப்படம். அதில் பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும். அதில் இன்றைக்கி ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். அது மிக புகழ்பெற்ற பாடல், காலத்தால் அழியாத பாடல், ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலில் 2 முன்னாள் முதலமைச்சர்கள் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் போட்டி போட்டு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அதாவது இந்த பாடலை எழுதியது திருமிகு வாலி அவர்கள். அவர் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர். 1931. எழுத்தாளர், நடிகர்னு பலவித திறமைசாலி. பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. ஓவிய வரையத்தில் இருந்த ஆர்வத்தில் அப்போ மாலின்னு ஒருத்தர் ஃபேமஸாக இருந்தார். இவருடைய பள்ளித்தோழர் நீ மாலி மாதிரி வரணும்னு வாலின்னு பேர் வச்சதா அவர் பேருக்கு ஒரு காரணம் உண்டு. உண்மையான பேர் ரங்கராஜன். இந்த பாடலை பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன், சுசீலா அம்மா. திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அந்த குரல் இருக்கே, அந்த மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது. திருமிகு சிவாஜி கணேசனுக்கு தகுந்த மாதிரியே பாட்டு பாடுவார். அதே மாதிரி திருமிகு எம்ஜிஆர் அவர்களுக்கு தகுந்த மாதிரியே பாட்டு பாடுவார். 2 பேருக்கும் அப்படி ஒரு மாறுபட்டு அழகாக பாடக்கூடிய அந்த திறமை உள்ளவர் அவர். குரல் அப்படி ஒரு கணீர்னு ஒரு குரல். அப்படியே அவர் பாடுற மாதிரி தெரியாது. திரு சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி தெரியும், திரு எம்ஜிஆர் பாடுற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு திறமைசாலி. 1922 பிறந்தார் மதுரையில். அவர் அது சினிமா பாடல் இல்லாமல் பக்தி பாடல்லையே அவர் பேர் வாங்கினவர். இந்த பாடல் நினைத்தேன் வந்தாய் 100 வயது. இந்த காவல்காரன் திரைப்படத்தை இயக்கியவர் பி. நீலகண்டன் அவர்கள். ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க். இந்த பாடலில் அவ்வளவு நளினம் இருக்கும், கண்கொள்ளா காட்சி. அதாவது அந்த எகிப்து பிரமிடு மாதிரியே நிறையா பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய 5 பில்லர் உள்ள மாதிரி, 5 10 பில்லர் இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நடுப்புற ஜெயலலிதா மேடம் நடந்து வருவாங்க. அவங்க வரும்போது அந்த நிழல் அப்படியே கீழே படியும். அப்படியே அந்த ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அருமையான பொம்மை. அதில் தலை சாஞ்சி ஏக்கமாக இருப்பாங்க. அப்படி எழுந்து நிற்பாங்க. இப்போ திரு எம்ஜிஆர் கதாநாயகன் வருவார். 2 பேருக்கும் ஒரே மகிழ்ச்சி. அப்போ ஒருவர் கட்டி தழுவிக்கிட்டு அப்போ அவர் கதாநாயகன் பாடுவார். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. 2 தடவை கதாநாயகன் பாடின உடனேயும் இப்போ கதாநாயகி பாடுவாங்க. அந்த பாடும்போது அவர் கம்பீரமாக நடந்து வருவார். இந்த அம்மா அப்படியே இந்த கையால் அந்த தலையிலேருந்து ஆரம்பித்து அந்த வயிறு வரைக்கும் லேசாக கையை கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே லேசாக முட்டி போட்டு, அந்த முட்டி போட்டே முன்னாடி கொஞ்சம் வருவாங்க. கொஞ்சம் எழுந்திருச்சு திரும்பி முட்டி போட்ட மாதிரியே பின்னாடி போய் வந்திருப்பாங்க. அதெல்லாம் உடம்பை நல்லா கண்ட்ரோலாக வச்சுருந்தா தான் அதெல்லாம் பண்ண முடியும். அப்போ இந்த அம்மா பாடும், நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. இதை பாடின உடனே திரும்ப ஆண் பாடுறார். 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்று ஒரு மேடை மேலே ஏறி உட்காந்துருப்பார். இப்போ இந்த அம்மா அவர் மடியில் அப்படி படுத்திருப்பாங்க. அப்போ அந்த அம்மாவை பார்த்து இவர் சொல்லுவார், 100 நிலாவை சேர்த்த மாதிரி ஒரு முகம், உங்கள் முகம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. உடனே கதாநாயகி சொல்லுவாங்க,
ஆயிரம் மலரை ஒரு மலராக்கி பார்வை என்று. ஆயிரம் மலர் மாதிரி இருக்கு உன்னுடைய பார்வை, அந்த ஒரு கம்பீரமான ஒரு பார்வை. அப்போ கதாநாயகன் கண்மீனாக மானாக நின்றாடவோ, அதாவது உன் கண் இருக்கே அது மீன் மாதிரி இருக்கா மான் மாதிரி இருக்கான்னு தெரியல, அப்படி ஒரு அழகாக இருக்குது. அதுக்கு பெண் சொல் தேனாக பாலாக பண்பாடவோ. அதுக்கப்புறம் ஆண் மாலை நேரம் வந்து உறவாடவோ, மாலை நேரம் வந்து உறவாடவோ. ஓய்யா நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் அப்படி ஒரு மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த நடிக்கும்போது ஒருத்தர் கை மேலே ஒருத்தர் வச்சு முகத்தை பார்த்த மாதிரி ஒரு கையை வரைக்கும் அசைச்சி அப்படி ஒரு டான்ஸு. அதுக்கப்புறமா இந்த கதாநாயகி அப்படி ஒரு நளினமாக அந்த உடம்பை ஃபுல்லாக அசைச்சி ஒரு டான்ஸ். அதாவது அந்த டான்ஸுக்கு சீக்வன்ஸ் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். எல்லாத்த விட திரு எம்ஜி ராமச்சந்திரன் கதாநாயகர் அந்த நடக்கிற அழகாக இருக்கும். அந்த ஸ்பீடாக வந்து நின்று நடக்கிறது, ஒரு மகாராஜா மாதிரி அந்த ஒரு வேஷம், அந்த ட்ரெஸ்ஸு அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தலையில் அந்த பெண்மணிக்கு வந்து ஃபுல்லாக மணிகள், இவருக்கு தலையில் அருமையான ஒரு கிரீடம், பின்னாடி வந்து அந்த பாரசீக இது மாதிரி பின்னாடி வந்து நல்ல அருமையான வேலைப்பாடோட ஒரு கிரீடம். அந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா சுற்றி கீழே சட்டையில் மணிகள்லாம் தைச்சி ஒரு கோட்டு மாதிரி அருமையாக இருக்கும். அந்த நளினமான ட்ரெஸ், அந்த ஓடி வர்றது கதாநாயகன், அப்புறம் அந்த அப்படியே நின்று அவர் பார்க்குறது. இந்த அம்மா ஒரு கையை இறக்கி ஒரு கை மேலே ஏற்றி அப்படி ஒரு குதூகலமான ஒரு டான்ஸ். மகிழ்ச்சி துன்பம் இருக்கிறவனு கூட இந்த பாட்டை பார்த்தான்னா மகிழ்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு முகத்தோட முகம் நெருக்கமாக வச்சு கதாநாயகன் சொல்லுவார், 1000 நிலவை பார்க்குற மாதிரி இருக்கும் முகம்னு. அப்படி சொன்ன உடனே அந்த கதாநாயகி ஒரு ரவுண்ட் சுற்றுவாள். சுற்றி திரும்பி நிற்கும்போது தான் அவங்க சொல்லுவாங்க, நீ உங்களை பார்க்கும்போது 1000 மலரை பார்க்குற மாதிரி இருக்குன்னு. ரொம்ப ஒரு அழகான சீக்வன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படியே தூக்கி அழகாக தூக்கி ஒரு மேடை மேலே உட்கார வைப்பார் கதாநாயகி அசால்ட்டாக. அதுக்கு ஒரு திறமை வேணும். அப்போ அதை தூக்கி வச்சோடனே அவங்க லேசாக சாய்வாங்க, இவர் ஒரு மேலே சாஞ்சி அந்த பாட்டை படிப்பாங்க. மாலை நேரம் வந்து உறவாட ஓய்யா நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. அதுக்கப்புறம் நீலை கண்ணாடி கண்ணம் கண்டு ஆஹா, அந்த கண்ணாடி மாதிரி இருக்கு அந்த கண்ணம். மலர் கல்லூரும் கிண்ணம் என்று ஓஹோ, அது சிந்தாமல் கொல்லாமல் பக்கம் வா. அழகாக கூப்பிடுவார், சிந்தாமல் கொல்லாமல் வான்னா அந்த அம்மா மாட்டேன்னு தலையாட்டும். அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் தா, அது சிந்தாமல் கொல்லாமல் பக்கம் வா, அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் வா. மன்னன் தோளோடு அள்ளி கொஞ்சம் பிள்ளை, அவன் தேரோடு பின்னி செல்லும் முல்லை. அவர் தூக்கி வச்சு உட்கார வச்ச உடனே அப்படி சாயிறாங்க. அப்போ அந்த மன்னன் என் மேலே சாயிறாரு தோளோட. அது வந்து கொஞ்சம் பிள்ளை மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு தேரில் இருக்கிற முல்லை மாதிரி அவரை சேர்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஒரு அழகாக சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த சீக்வன்ஸ் அழகாக இருக்கும். உன்னை நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன், உந்தன் கை கொண்டு உண்ணாத கண்ணித்தேன். உன்னை நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன்,
உந்தன் கை கொண்டு உண்ணாத கன்னித்தேன் நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. அந்த பேக்ரவுண்டில் அப்படி நல்லா இருக்கும். ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். நல்ல மரங்கள்லாம் தெரியும். அந்த வெளிச்சம் தெரிகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த காட்சி அமைப்பு அற்புதமாக இருக்கும். டான்ஸ் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் கதாநாயகி தான் அதிகம் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. கதாநாயகன் நடந்து தான் அழகாக வருவார். ஆனால் அந்த முக தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னமும் ஒரு 10,000 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் வந்தாலும் திருமிகு எம்ஜிஆருடைய புகழ் குறையாது. ஏன்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி தோன்றின் புகழோடு தோன்றுகின்ற மாதிரி அவருடைய பேர் அழியாத பேர். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒருவர் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு துளி கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட புகழடைந்த ஒரு மனிதர். சினிமா துறையில் அவருக்கு தெரியாததே இல்லை. கரைச்சி குடித்தவர். கேமராமேனுக்கு தெரியாத சொல்லி தருவார். அவரே அழகாக ஆங்கிள் இப்படி வச்சாதான் கரெக்டாக வருன்னுவார். அவரை மாதிரி ஒரு திறமசாலி, மனித நேயம் மிக்கவர் நம்ம இனிமேல் பார்க்க முடியாது. அப்போ இது வரைக்கும் அந்த கதாநாயகி தான் அருமையாக ஆடுவாங்க. ஆனால் இவருடைய தேஜஸ், ஒரு முகத்தில் இருக்கிற ஒரு அழகு, அந்த நடக்கிற நடை, அவருடைய ஸ்டைல்னால், அதாவது ஒரு சினிமாவில் பார்க்குறவங்களுடைய கண் யார் மேலே போகுதுங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். 2 பேர் சிறப்பாக நடித்தா கூட யாரை மக்கள் பார்க்குறாங்கன்னா திருமிகு எம்ஜிஆரை தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஒரு தேஜஸ், அழகு. ஆனால் இதுக்கப்புறமா டான்ஸ் போட்டி ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் அவங்க ஆடினாங்க, இவர் அவ்வளோவா முயற்சி பண்ணலை. ஆனால் இந்த இடத்துக்கு அப்புறமா காஷ்மீர் ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க 2 பேரும். இவர் குல்லா போட்டிருப்பார், அந்த அம்மா பின்பக்கம் குல்லா போட்டிருக்கோம். ட்ரெஸ்ஸே அருமையாக இருக்கும். அந்த மாதிரி இவர் ஒரு கோட்டு மாதிரி போட்டிருப்பார், அருமையாக இருக்கும். 2 பேரும் போட்டி போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இடை நூலாடி செல்ல செல்ல ஆஹா. இங்கே என்ன பண்ணுவார், அந்த பெண்ணுடைய இடுப்பில் கையை வச்சு அப்படியே சுற்றி சுற்றி வருவார் பாருங்க. அதுதான் அழகு. அப்படி ஒரு நளினமாக அதை செய்கிறது. அதாவது ஒரு செய்யக்கூடிய செயல் பார்க்குறவங்களுக்கு அழகு தர்ற மாதிரி நம்ம பண்ணணும். அதை மேலாடை மூடிக்கொள்ள ஓஹோ, அந்த பெண்மணி பாடுற சின்ன பூமேனி காணாத கண்ணென்னு ஆண் சொல்கிறாரு. அந்த டான்ஸ் ஆடும்போது 2 பேரும் அப்படி ஒரு கையை தூக்கி 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்டைலில் பார்த்து ஆடுறது, கை மடக்கி ஆடுறது, ஒருத்தர் ஒரு பக்கம் பார்க்க இன்னொருத்தர் இன்னொரு பார்த்து ஆடுறது, அப்புறம் 2 பேரும் பின்பக்கம் முதுகோட முதுகு சேர்த்து வச்சு ஒரு அழகாக காமிக்கிறது, இப்படின்னு பல தோற்றங்களில் அழகாக இருக்கும். இந்த இடத்துக்கு அப்புறமாவே ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பூமேனி காணாத கண்ணென்ன சொல்லி தீராத இன்பங்கள் என்னென்ன, அப்படியே அந்த தோளில் கழுத்துக்கிட்ட அணைச்சி உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா சொல்லும், சொல்லி தீராத இன்பங்கள் என்னென்ன ஓஹோயா. அதை சொல்லும்போது அந்த கதாநாயகி குனிஞ்சி அந்த கால்கிட்ட கையை வச்சு ஆடுவாங்க. அவருக்கு ஈக்குவலாக கதாநாயகன் முட்டி போட்டுக்கிட்டு அந்த கால் அப்படியே மடக்காமல் நடந்து வர்றது. அப்புறம் 2 பேர் கதாநாயகி பார்க்குற மாதிரி பின்பக்கம் அதே அவங்களே டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த மாதிரி ஒரு பாடல் எடுக்கிறது கூட இனிமேல் கஷ்டம். இப்போ நமக்கெல்லாம் அவர் காலத்தில் வாழ்ந்தோங்கிறதே ஒரு பெருமை. புரட்சித் தலைவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்ததே நமக்கெல்லாம் ஒரு பெருமை. ஒரு அற்புதமான படைப்பாளி. அவருடைய புகழ் பல்லாண்டு வாழ்க.